நான் இன்னைக்கு டாக்டர் பாலாஜி அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்தேன். நேற்று என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது என்பதை நான் தொலைக்காட்சிகளில பார்த்துக்கிட்டு தான் இருந்தேங்க. இங்க உண்மையிலேயே இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுளுக்கு அடுத்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புனித தொழிலை செய்பவர்கள் டாக்டர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நேற்று இது மட்டும் இல்ல, நேற்று ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் ஒரு டாக்டர் அடிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில இது நடந்துகிட்டு தான் இருக்குங்க. எல்லா இடங்களிலுமே டாக்டர்ஸ், செவிலியர்கள், பாதுகாப்புல இருப்பவர்கள் தாக்கப்படுவது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருக்கிறது. இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் வந்தேன். நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். டாக்டர் பாலாஜி அவர்களையும் அவர் துணைவியாரையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா என்கிட்ட பேசினாரு. பட் தலையில அவருக்கு கத்து குத்து பட்டதுனால கொஞ்சம் வலி இருக்கு அப்படின்னாரு. காதுக்குள்ளேயுமே ஒரு வாட்டி அடி பட்டிருக்குங்க. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னும் ஓராறு நாள்ல அவர் நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. எனவே அவர் சீக்கிரமா குணம் பெற வேண்டி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்து. சரி சார். இது இன்னைக்கு நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிற நாடு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு உரிய முறையில சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருக்குது. அதனால இன்னைக்கு டாக்டர்ஸ் பக்கம் பணி சுமையின் காரணமாக அவங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. பேஷண்ட் பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாட்களா நாங்க ட்ரீட்மெண்ட் வரோம், நிறைய காசு செலவு பண்றோம், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புலயும் அவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய நிலையை நாம பாக்குறோம். அதனால இது சும்மா ஒரு வார்த்தையில இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இரண்டு பக்கமுமே நிச்சயமாக அரசு இன்னும் அதிகமாக மருத்துவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும். இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரணும், உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்காம அவங்கள சரியான முறையில் டாக்டர்ஸ் அணுகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.